ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலை நிற்கும். அல்லேலூயா. ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம். மனுஷன் எதெல்லாம் கற்பனை பண்றான், எதெல்லாம் யோசிக்கிறான் பாருங்க. இங்கிருந்து அமெரிக்காவில் இருக்கிற காரியங்கள் யோசிப்பாங்க. பயங்கரமா மனுஷனுடைய யோசனை அநேகம், வீணான யோசனைகள் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அப்படிப்பட்ட காரியம் இருக்கு. ஆனா இங்க வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்குமா. கர்த்தருடைய யோசனை தான் நிலை இருக்கும். ஒன்று சொல்லிட்டாங்களா, கொஞ்சம் நான் அப்படி மாற்றி சொல்கிறேன். உங்களை குறித்த கூட நீங்கள் 1000 காரியங்களை யோசிக்கிறத விட உங்களை குறித்து கர்த்தர் என்ன யோசித்து வைத்திருக்கிறாரோ, கர்த்தர் உங்களை குறித்து என்ன தேவ திட்டங்களை வைத்திருக்கிறாரோ, உங்களை குறித்து ஆண்டவர் என்ன செய்யணும்னு அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரோ அதுதான் நடக்குங்க தேவ பிள்ளைகள். அந்த சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அன்றைய உங்கள் யோசனை மாத்திரம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றணும் அப்படின்னு ஒப்பு கொடுங்க. அது உண்மையிலேயே ஆசீர்வாதமாக இருக்கும். உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழி என் வழி இல்லை. உன் நினைவுகளை காட்டிலும் உன் வழிகளை காட்டிலும் என் நினைவுகளை வழிகளை உயர்ந்திருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார். நாம் யோசிப்போம், கொஞ்சமாக யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் நமக்கு வந்து பெருசாக திட்டம் பண்ணி துட்பார். அல்லேலூயா. அப்போது மனுஷனை யோசனை காட்டிலும் கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும். ஆமென். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம் 5வது வசனங்கள் வாசிப்பீங்கன்னா இப்படியே சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவம் உள்ளவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவை. தேவப்பிள்ளையில் அவர் கிரிகள் எவ்வளவு மகத்துவமானதா, அவர் யோசனைகள் மகா ஆழம் உள்ளது. ஆமேன். தேவப்பிள்ளையில் அவர் யோசனையில் பெரியவர். அவர் யோசனையில் ஆமேன் ஆழமானவைகள். அவ்வளோ பெரிய ஆண்டவர் தான் நம்ம ஆண்டவர். அதனால் அவர் உங்களை குறித்து நல்லதான் யோசிப்பார். உங்களை குறித்து அவர் நல்லதான் திட்டம் பண்ணியிருப்பார். பிசாசு தான் திருடவும் அழிக்கும் கொல்லம் அழுகிறான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் நமக்கு ஜீவன் கொடுக்க அது பரிபூர்ண பண்ண வந்தேன்னு ஆண்டவர் சொல்லுகிறேன் இல்லவா தேவப்பிள்ளையில். அப்போது அவருடைய யோசனைகள் மகா ஆழமானவைகள். அது மாத்திரம் இல்லாமல் அதே சங்கீதம் 45 கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாதது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். உங்களை குறித்து ஆண்டவர் எவ்வளவு அழகான தேவ திட்டங்களை வைத்திருக்கிறார் தெரியுமா? அவரை விசுவாசிங்க, அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவர் அழகாய் உங்களை நடத்த உண்மையில் இருக்கிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 37:18 கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே யோசேப்புக்கு விரோதமாக சொந்த சகோதரர்களே சதி ஆலோசனை பண்ணுவாங்க. தீங்கான யோசனை பண்ணி அவனை கொலை செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் அது நடக்கலை. அங்கே தீயான யோசனை நிறைவேறலை. ஏன்னா யோசிப்பு குறித்து ஆண்டவர் யோசித்து வைத்தது காரியம், திட்டம் பண்ணின காரியம் அந்த முழு எகிப்துக்கும் அதிபதியாய் மாற்றுவது. கர்த்தருடைய யோசனை தான் நிலை நிற்கும். ஒரு நாளும் உங்கள் யோசனைகளோ மற்றொரு யோசனைகளோ நிலை நிற்காது. ஆமேன். அப்போ அந்த யோசனையை பற்றி கொள்ளுங்க. அவர் ஆலோசனைகள் ஆச்சரியமானவர். அவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க, அவருக்கிடத்தில் கேளுங்க. அவர் அழகாக உங்களை நடத்த உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இவளை ஆண்டவரே குறித்து நீ என்ன யோசித்திருக்கிறீங்களோ, என்ன திட்டமிட்டு இருக்கீங்களோ, என்ன நினைவுகளை வைத்திருக்கிறீங்களோ அது 100க்கு 100 எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டோம்ப்பா. அன்றைய மனுஷர் யோசிக்கிற பிரகாரமோ அல்லது நாங்கள் எங்களை குறித்து யோசிக்கிற பிரகாரமோ அல்லது பிசாசுடைய சதி திட்டங்களோ எங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, உங்கள் யோசனைக்கு உங்கள் ஆலோசனைக்கு நாங்கள் விட்டு கொடுக்குறோம். உங்கள் யோசனைகள் ஆலோசனை நிறைவேறும்படியாக ஜெபிக்கிறேன். அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகள் விலகட்டும். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குற இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென். அவர் யோசனையில் ஆச்சரியமானவர். அவர் உங்களை அழகாக நடத்துவார். தைரியமாக போங்க. God bless you.